Hey guys, இன்றைக்கி நம்ம என்ன ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா PS5 unboxing. கிட்டத்தட்ட வந்து 6 months தான் நம்ம வெயிட் பண்ணி இந்த PS5 வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ PS4 சேல் பண்ணிவிட்டு PS5 அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வந்து இந்தியன் வாரண்ட்டி வித் இந்தியன் வெர்ஷன் தான். இது இந்தியன் வாரண்ட்டியோடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 year வாரண்ட்டி, இதுக்கு வந்து 1 year வாரண்ட்டி இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதோட மாடல் நம்பர் எல்லாமே இருக்குது. மாடல் நம்பர் வந்து எனக்கு கிடைச்ச வந்து 88014 அண்ட் தென் கன்சோல் வந்து இது 820, அதாவது 1 TBயில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, 825 GB வருது. ஸோ மற்றதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் ஆகிருக்கும். ஸோ இதோட எம்ஆர்பி வந்து 50,000 நியர். ஸோ இப்போ வாங்கினீங்கன்னா எனக்கு சோனியில் 70,000 ஒரு 60,000 டிமாண்டில் போகுது. இது வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷனு. இந்த ஸ்டாண்டர்ட் எடிஷனு இதில் செம வெயிட். ஓகே, இதில் ஸ்டாண்டர்ட் டிஜிட்டல் எடிஷன் வேணும்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, இந்த ப்ளே பண்ண மாட்டீங்க, நீங்கள் டிஸ்க் எடிஷன் வாங்கிக்கலாம். அதாவது டிஜிட்டல் எடிஷன் வாங்கிக்கலாம். டிஸ்க் எடிஷன் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சிடியாக வாங்கி விளையாடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷன் போகலாம். டிஜிட்டல் எடிஷனில் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி விளையாடிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இது வந்து இங்கே ஜூம் பண்ணுங்க. ஸோ இது ஃபுல்லாக ரேப் பண்ணப்பட்டிருக்கு. இதில் வந்து பில்லு வாரண்ட்டி எல்லாமே உள்ளே இருக்குது. இதில் பில்லு வாரண்ட்டி எல்லாமே உள்ளே இருக்குது. இது வந்து ரேப் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணோன்னா நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அதை. ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வெயிட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோடய பாதி வெயிட் இருக்கும். இது வந்து ஸோ 6 months வெயிட் பண்ணிட்டு இப்போ தான் வருது. இது ஒரு ஆள் கூப்பிட்றதே கஷ்டம் இல்லை. ஓகே, பாக்ஸ் வச்சுட்டு சமமாக சீல்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சோனி பிளேஸ்டேஷன் சீல்டு வந்து இப்படி தான் இருக்குது. பிறகு போட்டுருவோம். ஓகே, ஓகே பாருங்க, சமையலில் தெர்மோக்கோல்லாம் வச்சு சூப்பராக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்க்ராச்சஸும் ஆகாமல் இருக்கிற மாதிரி இதையே புல் பண்ணி எடுப்போம். ஓகே, இதுக்கு அடியில் ஒரு கிட்லாம் இருக்குதுன்னு நினைக்கிற ஒரு பாக்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை அன்ராப் பண்ணிடுவோம். இதுதான் ஹெவி வெயிட்டாக இருக்குது. ஸோ புத்தம் புது PS5. ஸோ ஃபஸ்ட் எப்பயுமே நீங்கள் அன்பாக்ஸ் நீங்கள் வாங்கினா கூட வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து அது புது பீஸு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் யூ கேன் மேக் இட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு PS4க்கும் PS5 பார்த்திங்கன்னா அது வந்து இது நிற்க வைக்கலாம் ப்ளஸ் படுக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன். இது சாக்கெட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து இது வந்து சொன்ன மாதிரி டிஸ்க் எடிஷனு. ஸோ இப்போ டிஜிட்டல் வாங்கினீங்கன்னா இந்த இடத்துல வந்து சிடி போடுற மாதிரி இருக்காது. ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பாக்ஸ் பீஸு இல்லை வந்து ஃபாரினில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்செட்டு ப்ளஸ் வந்து காம்போ ஆஃப் ஜாய்ஸ்டிக் எல்லாம் வரும். இங்கே வாங்கினீங்கன்னா நார்மலாக வாங்கினீங்கன்னா ஒரு ஜாய்ஸ்டிக், அதாவது உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலரு, ஒரு வந்து கன்சோல் ஒன்று வரும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ்லாம் இதில் இருக்கும். ஓகே, ஓகே, அந்த பக்கம் எடுக்கணும். ஸோ இது வந்து நான் தலைமையில் எடுத்திருக்கேன். ஓகே, சரி, இதில் வந்து ஒரு பவர் கேபிள் அண்ட் தென் PS5 ஒரு மேனுவலு as usual, starting guide.
குவிக் ஸ்டார்ட் கைடு ஒன்று இருக்குது, சேஃப்டி கைடு அண்ட் ஸ்டார்ட் கைடு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் சார்ஜர் அண்ட் தென் இது இந்தியன் வெர்ஷனில் உங்களுக்கு ப்ளக் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி 2 பின் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து 2 பின் கரெக்டாக. இப்போ இது ஃபாரின் வெர்ஷனாக இருந்ததுன்னா உங்களுக்கு 3 பின் மாதிரி இருக்கும். அது வந்து இங்கே ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணி இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு செட்டாக இது 2 வருதான்னு பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து தென் இது வந்து HDMI கேபிள் டிவியில் கனெக்ட் பண்ணுறது. இந்த 3 கேபிள் முதல்ல இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இந்த PS5 ப்ளேஸ் பண்ணுறதுக்கான டிஸ்க்கு. ஸோ PS4 அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ PS4 இருக்காது. இது கொஞ்சம் வெயிட் அண்ட் ஹைட்டாக இருக்காது கம்பேர் பண்ண. ஐ திங்க் ஸ்க்ரூ எங்கேயாச்சும் இருக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ மெயினாக வந்து கண்ட்ரோலருக்கு போயிடுவோம். இது வந்து நான் பார்த்ததில் யூடியூப்பில் வேறு லெவல் கண்ட்ரோலராக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து இதில் எல்லாமே வந்து இன்னும் நல்லா ஜூம் பண்ண தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வாங்கும்போது இதில் வந்து கண்ட்ரோலரோட எல்லாவோட சிம்பிளும் இதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள், சர்க்கிள், இது எல்லாமே வந்து இதில் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஸ்மூத் ஃபினிஷு ப்ளஸ் க்ரிப்பு வந்து செம்மையாக இருக்குது. இது க்ரிப்பு வந்து மிஸ் ஆகக்கூடாதுன்றதால நல்லா வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது நல்லா. ப்ளஸ் வந்து இங்கே சோனியோட இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ப்ளேஸ்டேஷன் சிம்பிள். ஆஸ் வெல் அஸ் மியூட் பட்டன் ஒன்று இங்கே ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இது வைப்ரண்ட்லாம் இது கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜாஸ்டிக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 10 to 1 year வரைக்கும் இவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஜாய்ஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸியாக சூப்பராக இருக்குது. இந்த மேலே இருக்க இதெல்லாம் ஸோ இந்த பாக்ஸ் பீஸில் இவ்வளோ தான் இருக்குது மொத்தமாக. இதில் உங்களுக்கு வந்து எக்ஸஸ் ஜாய்ஸ்டிக் வேணும்னா நீங்கள் தனியாக செப்பரேட்டாக வரும் 5,000 to 6,000 நீங்கள் வாங்கிக்கலாம், ஆஃப் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இது வந்து நீங்கள் CD போட்டுக்கலாம், ப்ளஸ் வந்து எக்ஸிஸ்டிங் கேம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ளேஸ்டேஷன் ப்ளஸ் வச்சு இதில் கிளியர் பண்ணிவிட்டு ஏற்கனவே நீங்கள் இருக்கிற கேமை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து இதில் ப்ளே பண்ணிவிட்டு எப்படி இதோட பர்ஃபார்மன்ஸ்னு உங்களுக்கு 1 or 2 வீக்ஸில் நான் போடுறேன். ஸோ இதோட ரிவ்யூ வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on the next video.